ராகு கேது அப்படிங்கிறதுங்க உண்மையை சொல்லுங்க. இப்ப இப்ப ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா, கணவனை பற்றி மனைவிக்கோ, மனைவியை பற்றி கணவனுக்கோ உண்மைகள் தெரிஞ்சுன்னா யாரா இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டம். நான் அடிக்கடி சொல்லுவேன்னா, உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சண்டை வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து வெளிப்படையா பேசுன்னு சொல்லுவேன். ஏன்னா வெளிப்படையா பேசினா சண்டை வந்துடும். யாருமே வெளிப்படையா பேசினா சண்டை தான் வரும். அது போல ஒரு மனிதனுடைய வெளிப்படைத்தன்மையை கொடுப்பது இந்த ராகு கேது. அப்ப கோச்சார ராகு வந்து மீனத்துல இருந்து கும்பத்துக்கும், கோச்சார கேது கண்ணில இருந்து சிம்மத்துக்கும் ஏறுது. அப்ப மீனம், மிதுனம், சாரி கும்பம், மிதுனம், துலாம் இந்த 3 ராசியும் ராகுவால் தூண்டப்பட போகிறது. சிம்மம், தனுசு, மேசம் இந்த 3 ராசியும் கேதுவால் தூண்டப்பட போகிறது. இந்த 6 ராசிகள்ல எந்த கிரகம் இருந்தாலும் ராகு கேதுனுடைய பிடிக்கும் மாட்ட போகிறது. அது சம்பந்தமான பிரச்சனையை நீங்க அனுபவிக்க போறீங்க வரக்கூடிய 1.5 வருஷம்ன்றதுனால பார்க்கக்கூடிய வீடியோ பார்க்கக்கூடிய ஜாதகர்கள் உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய கும்பம், மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு இந்த 6 ராசிகள்ல எந்த கிரகம் இருந்தாலும் அது கொஞ்சம் பிரச்சனைகள் தான் மாட்டிக்க போகுது. என்ன ஒருவேளை குரு சூரியன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவுக்கு உடம்பு பிரச்சனை வரலாம், பையனை பற்றிய பயம் வரலாம், வேலையினுடைய அந்த தலைமை பண்புகள்ல பிரச்சனை வந்து ஏற்படலாம், ஏதாவது ஒரு வகையில தன்னுடைய பொறுப்பை இழக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம்.